இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இன்றைய மன்னா உறவுகளே, இந்த செய்தியினுடைய தொடக்கத்திலேயே நோயுற்று இருக்கிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மருத்துவ குறிப்புகள்லாம் அவ்வளவாக ஆறுதல் தருகிற செய்தியாக இல்லை. அவருடைய சுவாச பாதை மற்றும் அவருடைய நுரையீரலில் தொற்று அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அவசர சிகிச்சை அவருக்கு தேவைப்படுகிறது. இன்னும் சில நாட்கள் அவர் மருத்துவமனையில் அவசர பிரிவில் இருக்க வேண்டும் என்று வேற சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே உண்மையாகவே நம்முடைய வல்லமை மிக்க ஜெபத்தால் அவருக்கு பூரண சுகம் கிடைக்கும்படியாக ஒவ்வொருவரும் குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை ஜெபமாலை வழியாக மன்றாடி ஜெபிக்கவும், நற்கரணி முன்பாக அமர்ந்து நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தாயம் திரு அவை இத்தாலி தேசத்தை சார்ந்த புனித பீட்டர் டேமியன் என்று சொல்லப்படுகிற திருச்சபையினுடைய மறை வல்லுநருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 11வது நூற்றாண்டில், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1007வது ஆண்டில் இவர் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். ஏழையான குடும்பம், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே இவர் மறுதளிக்கப்பட்டு அவர் ஒரு ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்து தன்னுடைய மாமா வீட்டில் வளர்ந்தார் என்றும், அதற்கு பிறகு தன்னுடைய மாமா வீட்டிலிருந்து படித்து கல்லூரி பேராசிரியராக உயர்த்தப்பட்டார். பிறகு டொமினிக்கன் சபையினுடைய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு கல்லூரிகளில் இவர் பணியாற்றினார், இறையியலை கற்றுத்தந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இத்தாலி தேசத்துல மாபெரும் கவிஞராக கருதப்படுபவர் தாந்தே அல்லகிரி என்று சொல்வார்கள். இத்தாலி தேசத்தினுடைய முதன்மையான கவிஞராக கருதப்படுகிறார். அவர் தன்னுடைய கவிதை நூட்களில் இந்த புனித பீட்டர் டேமியன் என்பவர் தான் பிற்காலத்தில் வந்த புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய முன்னோடி என்று சொல்லுகிற அளவுக்கு இவருடைய வாழ்வை புனிதத்தனமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்றும், திருச்சபையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஒரு துறவியாகவும் இந்த புனித பீட்டர் டேமியன் அறியப்படுகிறார். திருச்சபையில் இருக்கிற குருக்களும் கன்னியர்களும் கற்பு என்கிற அந்த சத்திய பிரமாணத்தின்படியாக வாழ வேண்டும் என்பதை உறுதி செய்ததில் இந்த புனித டேமியன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று திருச்சபையினுடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய எழுத்துக்கள் இறையில் சார்ந்தவைகள் மற்றும் திருச்சபையினுடைய சட்டங்களை சார்ந்தவைகள் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, ஒரே ஒரு முறை இந்த மண்ணுலகில் வாழ்ந்தாலும் தனக்கு இறைவன் கொடுத்த திறமைகளையும் ஆற்றல்களையும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவும் பயன்படுத்திய புனிதர் தான் இந்த புனிதர் டேமியன். இவரை போல நாமும் நம்முடைய திறமைகளையும் வளங்களையும் இறைவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களையும் தன்னை பின்பற்றி வந்த மக்களையும் பார்த்து, என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் அப்படி என்று இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த சீடத்துவத்திற்காக கொடுக்க வேண்டிய ஒரு விலையைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது இந்த மண்ணுலகில் தங்களுடைய சுயநலத்தை தங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக வைக்காமல் தங்களுடைய தற்பெருமை, தங்களுடைய தேவை இவற்றை தங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாக கருதாமல் இறைவனுடைய சித்தத்தை முதன்மையாக வைத்து இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை கூட இழக்கிற அளவுக்கு இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்கிற முதல் செய்தியையும், அதே நேரத்தில் இயேசுவை பின்பற்றுகிற நேரத்தில் இந்த மண்ணுலகில் நமக்கு துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், நினைத்தது நடக்காமல் போகலாம். இந்த மாதிரியான சிலுவைகளை எல்லாம் இயேசுவுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தாங்கி வருகிறது. அன்புமிக்கவர்களே, 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்டோவில் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருந்தேன். அதாவது சம்பா கோயில் கத்தீட்ரல் சர்ச்சிலிருந்து எங்களுடைய இல்லத்துக்கு நான் வரும்பொழுது மதர் தெரசா கான்வென்ட் வழியாக எங்களுடைய ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. இருந்தாலும் அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்கும்பொழுது சும்மா கேட்டேன், ஐயா இது என்ன அப்படின்னு கேட்கிற நேரத்தில், சார் உங்களுக்கு தெரியாதா, என்ன ஃபாதர்னு அவருக்கு தெரியாது, சார் உங்களுக்கு தெரியாதா, இதுதான் மதர் தெரசா கான்வென்ட் அப்படின்னு சொன்னார். நான் தெரியாதது போல் அவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் மதர் தெரசா கான்வென்ட்டுங்களா, உள்ள என்னங்க ஐயா இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொன்னார்,
ஐயோ நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடுவீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மதர் தெரசா கான்வென்ட்டுக்குள்ள பச்சிளம் குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அன்னை தெரசா சகோதரிகள் பாதுகாப்பதை அந்த ஆட்டோ ஓட்டுநர், ஒரு சாதாரண மாற்று மதத்தை சார்ந்தவர், கண்ணீரோடு சொன்னார். சார், அங்கே உள்ளே போயிட்டு 3 நாள் எனக்கு சாப்பிடவே தோணலை, மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இந்த அருட்சகோதரிகள், இந்த சிஸ்டருங்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, பெற்றோரால் குப்பை என தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தைகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகள் மாதிரி பார்த்து வளர்க்குறத, இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்கிறாங்களே, நாமே இப்படி செய்ய மாட்டோம், இந்த சிஸ்டருங்க செய்கிறாங்களே அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் பூரித்து போனார். அன்னை தெரசா அவருடைய அருட்சகோதரிகள் இந்த ஒரு சேவையை முதியோர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சமுதாயத்தில் குப்பை என குப்பை தொட்டிகளில் தூக்கி எறியப்பட்ட குழந்தைகளுக்கும் செய்கிற ஒரு சேவை. நிச்சயமா இந்த அன்னை தெரசாவுடைய சகோதரிகளை பற்றி நான் பேசுவது அவர்களுக்கு தெரிய போவதில்லை. காரணம், அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது 24 மணி நேரமும் 7 நாட்களும் இந்த ஏழை எளியவர்களுக்கும் சமுதாயத்தின் கழிவுகளாக கருதப்படுகிறவர்களுக்கும் பணி செய்வது மட்டும்தான். அன்புமிக்கவர்களே, இதுதான் இயேசுவினுடைய சிலுவையை சுமந்து தன்னலம் துறந்து அவருக்காக வாழுகிற அழகான ஒரு வாழ்க்கை. நீங்க இந்த உதாரணத்துக்கு வெளிநாடெல்லாம் போக வேண்டாம். நம்மை சுற்றி நம்முடைய அருட்சகோதரிகளும் அருட்தந்தையர்களும் ஏழை எளியவர்களுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் அல்லது கல்வியறிவற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தன்னலம் துறந்து தங்களுடைய துன்பத்தை இறைவனுக்கு காணிக்கையாகி சேவை செய்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் உண்மையான ஒரு சீடத்துவம். நம்மை சுற்றி எத்தனை பொதுநிலையினர் ஏழையர்களாகவும் இல்லாதவர்களாகவும் இருந்தாலும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி துன்பங்களை தாங்கி நாங்கள் கிறிஸ்தவர்கள், இறைவன் எங்களை காப்பார், எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வரட்டும் ஃபாதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் எங்களோடு துணை இருக்கிறார் என்று ஆயிரம் அன்றாடம் வாழுகிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் அல்லது மாற்று மதத்தினரையும் நம்ம பார்க்கிறோம். இறைவனை மட்டும் நம்பி அன்றாட துன்பங்களை ஏற்று நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த அருமையான நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த பாடம், தன்னலம் துறந்து நம்முடைய சிலுவைகளை சுமந்து அவரை பின்பற்றுகிற பொழுது இந்த உலகம் முழுவதும் நம்மை வெறுத்தாலும் நாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாக அவருடைய வழி நடப்போம். ஆகவே அன்றாட சிலுவைகளை சுமந்து தன்னலம் துறந்து இயேசுவின் சீடர்களாய் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.